வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்னொரு குறும்படத்தை வந்து நான் விமர்சிக்க போகிறேன். நண்பர் கோகுல்ராஜன் அவர்கள் அவர் ஒரு படம் இயக்கியிருக்கிறாரு. அவர் அதுக்கான அந்த லிங்க் அனுப்பிச்சு ரிவ்யூ பண்ணுமாறு கேட்டுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சொல்லப்போனால் பெரிய படங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இது டைரெக்டாக அவங்களே இந்த இயக்குனர் அவங்களே நேராக கேட்கும்போது இப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன்னா அது அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காண்டியே வந்து ரொம்ப ஆர்வமாக சுறுசுறுப்பாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இந்த இந்த குறும்படத்தோட டைட்டில் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது ஏதோ கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஏன்னா நிறையா தமிழ் பட டைட்டிலே பார்த்து பழக்கப்பட்டதுனால பிரிக் காட் அப்படின்னு போட்டு பேக்கெட்டில் டிடின்னு போட்டுருந்துச்சு. ஸோ என்னென்னா பிரிக் காட் மீ அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை பிரிக் காட் மீன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு செங்கல் எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ அழகாக யோசிச்சுருக்காங்க பாருங்கள். யோசிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுங்கிறது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் பேர்த்துக்கு தான் வரும். படம் எல்லோரும் எடுக்கிறாங்க, ஆனால் அதில் ரொம்ப அந்த சிம்பிளான அந்த 12 நிமிடம் 12 நொடி ஓடக்கூடிய அந்த படத்துலேயும் வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காரு. இது படத்தோட இயக்கம் எல்லாமே வந்து கோகுல்ராஜன் தான் பார்த்துருக்காரு. இதில் ஷவேஸ் அப்படின்ட்டு அவர் தான் லீட் ஆக்டரு. அவர் சஞ்சயா நடிச்சிருக்காரு, தானியா வந்து திவ்யாவாக நடிச்சிருக்காங்க, சஞ்சனா அந்த சின்ன பொண்ணு வருவாங்க, அவங்க ஐஷுவாக நடிச்சிருக்காங்க, இந்த கவிதா அப்படிங்கிறவங்க ஒரு அம்மா இடத்துல நடிச்சிருக்காங்க. டைலாக் கோகுல்ராஜன், சிவனேஷ், ஷமீர் இவங்களாம் எழுதியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நவீந்திரன், ராஜ்குமார். முதல்ல எனக்கு டக்குன்னு பட்டது என்னென்னா, என்றென்றும் அந்த குறும்படம் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப அந்த மேக்கிங் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான கேமராவில் சில மேக்கிங்கெல்லாம் வந்து நல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க மேக்கிங். அது வந்து நல்ல ஒரு கணக்கு தெரியுது. இருந்தாலும் படத்தினுடைய கதை எப்படின்னா, இந்த குறும்படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ஒரு அம்மாவும் பொண்ணும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அதே சமயம் ஒரு காதலும் காதலியும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு இடையில வந்து ஒரு செங்கல் வந்து இவங்க 2 பேர்த்தையும் சந்திக்க வைக்குது. அது சந்தித்து அதுக்கப்புறம் வந்து அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும், இல்லை கதாநாயகனுக்கு எஸ்பெஷலாக காசியை குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கிற அந்த கதாநாயகனுக்கு வந்து வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத வந்து சொல்கிற படம். ரொம்ப அந்த அந்த மெசேஜ் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். என்னென்னா, ஒரு கடவுள் வந்து அதை நம்ம கேட்கலன்னா ஒரு கல் எடுத்து போட்டு தான் கேட்கணுன்னா கல் எடுத்து போடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ். அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மாறி தெளிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சூப்பரான மெசேஜ். இருந்தாலும் பிழைகள் இருக்கத்தானே செய்கின்றன. பிழைகள் எப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த டைலாக் டெலிவரி, இப்போ அவர் பேசுகிறாருன்னா சஞ்சயும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க அந்த காரில் உட்காந்துட்டு பேசுகிறாங்கன்னா, இப்போ கேமரா அவர் பக்கம் பார்க்குது, அவர் ஒரு டைலாக் பேசுகிறார், அப்புறம் திவ்யா அவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒட்டே இல்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, கோகுல்ராஜன் இதை ரிஹர்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ 2 பேரும் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த சைமல்டேனியஸாக ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த டைலாக்ங்கிறது வந்து சைமல்டேனியஸாக நடக்கணும். சைமல்டேனியஸாக நடந்தால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லைவ்லினஸ் இருந்திருக்கும். எப்படின்னா வெட்டி வெட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கார் திரும்பி வர மாதிரி எடுத்துருக்குறீங்க. அந்த கார் திரும்பி வரும்போது இன்னமும் அந்த கேமராக்காண்டியே கார் வந்து திரும்பி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ கார் ட்ராவல் பண்ணும்போது இது கேமராங்கிறது வந்து இது ஒரு எப்படின்னா, நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோன்னா ஏதோ ஒரு காரை பார்க்குறோன்னா அந்த கார் நமக்காண்டி நின்று போகிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம அப்படி விஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கார் திரும்பும்போது அது ரொம்ப இயல்பாக இருக்கணுங்கிறேன். அது சினிமாத்தனம் வந்துடுது. அதே மாதிரி டைலாக்குகள் அப்படி தான், அது கடைசிக்கு போக போக சினிமாத்தனம் மாதிரி வந்துடுது. ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இருக்குது. ட்ரமாட்டிக்கல் தேவையே இல்லை. ஷார்ட் ஃபிலிம்க்கெலாம் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக அவங்க இந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதை சொல்லியே ஆகணும். சஞ்சனா ஐஷுவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான டைலாக் டெலிவரி, ரொம்ப க்யூட்டாக அவங்க சொல்கிற அந்த 2-3 டைலாக் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. கவிதா அவங்க அம்மாவாக வரவங்க, அவங்க நிறையா அவங்களோட போர்ஷன்னே வந்து அது கம்மி அப்படிங்கிறங்காட்டிக்கு அவங்கள பற்றி என்னால் விமர்சனம் பண்ண முடியல.
டயலாக்குகள் வந்து இன்னும் யோசிச்சிருக்கலாம் நீங்கள். இப்போது அவங்களுக்கு 2 பேரும் திவ்யாவும் சஞ்சயும் பேசிக்கிறாங்கன்னா, அந்த பேசுகிறப்போ வந்து ஏதோ ஒரு காமெடி, ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டு, அதுக்குள்ளே இந்த விஷயமெல்லாம் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த எடிட்டிங் மேக்கிங் எல்லாம் நல்லா இருக்கிறங்காட்டிக்கு இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். சீரியஸ்லி ஒரு 12 நிமிஷத்தில் வந்து நல்ல ஒரு சூப்பரான மெசேஜ் வச்சுருக்குறீங்க. அதுக்காண்டி வந்து இப்போ இந்த டயலாக்ஸை மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரிஹர்ஸ் பண்ணணும். நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, கமல்ஹாசன் சொன்னதை சொல்கிறேன். கமல்ஹாசன் என்னமோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய அந்த உழைப்புங்கிறது வந்து நம்ம எல்லோரும் சொல்லி ஆகணும். மன்மத நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே உட்காந்து மெட்ராஸில் உட்காந்து எல்லாரும் அது இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த ரிஹர்ஸ் பண்ணும்போது என்னென்னா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இட் வில் நாட் பி லைக் ஆக்டிங், நடிப்பு மாதிரியே இருக்காது. நம்ம பேச பேச வந்து அந்த நிஜ கதாபாத்திரமே மாறும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி நீங்கள் அதுவும் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கணும். இப்போ அவங்க 2 பேர் கதாநாயகம் பேசுகிறாங்கன்னா அவங்க காதலர் மாதிரியே தெரியல சில இடங்களில். அப்படி தெரியக்கூடாது. அது அந்த கெமிஸ்ட்ரி அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா பேசி அவங்களையும் பேச விட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி வரும். அந்த கெமிஸ்ட்ரி வந்தால் தான் வந்து அந்த பேசுகிறப்போ அந்த காதலிங்கிறது வந்து கன்வின்சிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று தான் நம்ம லேக் பண்ணுறோம். இது எல்லா அந்த என்றென்றும்னு ஒரு குறும்படம் பார்த்தேன். அதுலேயும் இதுலேயும் எப்படின்னா அந்த அந்த சின்ன அந்த விஷயம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. காதலிங்கிறது வந்து இவங்க அது ரொம்ப தனிப்பட்ட நபர் மாதிரி இருக்கிறாங்க. அந்த டைலாக் டெலிவரியில் தான் நமக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். இது காதல்னா இது காதலியா அப்படின்ட்டு. அவ்வளோதான். மற்றபடி குறைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. நல்லா பண்ணியிருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு மெசேஜ் உள்ள இருக்கும் அப்படின்ட்டு. அது கரெக்டாக அந்த எண்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய தலைப்பே வந்து கரெக்டாக நமக்கு புரியுது. அது ஒரு நல்ல சூப்பரான எழுத்து. இன்னும் அந்த வசனங்களை வந்து அதான் சொல்கிறேன், இன்னும் கூர்த்திட்டலாம். நிறைய கூர்த்திட்டுருக்கு வந்து நிறையா இடம் இருக்குது அங்கேயும். அதே மாதிரி அந்த டைலாக் டெலிவரி, வசனம் எழுதுனா மட்டும் போதாது, அந்த டெலிவரிங்கிறது கரெக்டாக இருக்கணும். கதாபாத்திரங்களை குறைச்சிட்டு இந்த அளவுக்கே கதாபாத்திரம் இருந்தால் போதும். வசனங்களை கூர்த்திட்டு ரிஹர்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த மேக்கிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி, சினிமாட்டோகிராஃபியில் கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா இப்போது டைலாக் டெலிவரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு கேமரா இந்த பக்கம் ஒரு கேமரா சைமல்டேனியஸாக வைக்கலாம். இப்போ சினிமாட்டோகிராஃபர் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா வச்சிட்டோம்னா இப்போ இவங்க கான்வர்சேஷன் வந்து ரெண்டுமே வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன, நீங்கள் இப்படி பார்த்த ஒரு ஷாட்டு அப்படி பார்த்த ஒரு ஷாட்டு இது எடுக்கிறப்ப தான் வந்து அந்த கேப் வந்துடுது. அந்த கேப் வரங்காட்டிக்கே வந்து நம்ம அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது வந்து அது தனித்தனியாக தெரியுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மெசேஜுக்காண்டியே பாராட்டலாம். ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து மென்மேலும் வளரணும். ரசிகர்களே எல்லாருக்கும் சரி, அதோட இந்த குறும்படத்தோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வித்தியாசமான முயற்சிகள், வித்தியாசமான அனுபவங்கள். பார்த்து ஊக்கப்படுத்துறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் தான். நம்ம போய் டிக்கெட் வாங்க போகிறதில்ல, காசு செலவழிக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது. பார்த்து ஊக்கப்படுத்தலாமே. நான் ஊக்கப்படுத்துகிறேன். எனக்கு இந்த வீடியோ ரேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். அவங்களோட அந்த வீடியோவை போய் பார்த்து நல்லா இருந்ததுன்னா ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல மெசேஜ், ரேட் பண்ணுங்கள், ஊக்குவிக்கலாம். ஊக்குவித்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நிறையா நமக்காண்டி அப்படின்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் சார். உங்கள் மொத்த டீமுக்கும் வந்து என் சார்பாகவும் என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். உங்கள் திரைப்பணி மென்மேலும் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.